ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நாளைக்கு பஞ்சமி. நாளைக்கு காலையிலேருந்தே பஞ்சமி ஸ்டார்ட் ஆகுதுங்க. எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் பஞ்சமி இருக்குது. ப்ளஸ் நாளைக்கு காலையில் காரிய சித்தி நேரம் நமக்கு இருக்குது. அந்த காரிய சித்தி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது, அதோட டைமிங் என்ன, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? என்னங்கிறத பார்த்தலாம். இந்த காரிய சித்தி நேரத்தில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சால் நம்ம கேட்குற விஷயம் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தலாம். இந்த பஞ்சமி எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. பஞ்சமி அப்படிங்கிறது பல பேர்த்தோட தலையெழுத்தே இன்றைக்கி மாற்றிட்டுருக்கு. நிறைய மேஜிக் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் இது நவமூலிகைக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா, உங்களுக்கு 6ஆம் தேதி வருது. 5ஆம் தேதி பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. இன்றைக்கி ஒரே நாள் தான் டைமிங் இருக்குது. இன்றைக்கி ராத்திரி 8 மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. ஸோ தொடர்ந்து நம்ம 5 வருஷமாக நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகைனா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல, இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கும் பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க அவசியம் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் கண்டிப்பாக போட்டு அனுப்பணும், மறந்துடாதீங்க. சரிங்களா? இன்றைக்கி சர்வர் இஷ்யூஸ் இருக்கும். என்னென்னா நேற்றையும் கூட சர்வர் இஷ்யூஸ் இருந்துச்சு. இன்றைக்கி கம்ப்ளீட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. லாஸ்ட் 2 டேஸ் எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்கன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடியல, சர்வர் இஷ்யூஸ் காட்டுது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நான் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் உங்களுக்கு தரேன் நான். சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் அவங்களோட ஆத்மார்த்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க, சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லையா, இந்த பஞ்சமி ரொம்ப பவர்ஃபுல், முக்கியமான காரிய சித்தி நேரம் இது, எக்கணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. என்னங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. நம்ம ஒரு ஃபஸ்ட்டு இப்போ தொடர்ந்து 3வது தடவையோ அந்த மாதிரி கட்டுறேன் லாவண்யாவுக்கு. ஃபஸ்ட்டு வாரம் கட்டினத்துலேயே டாக்டர் பேக்கில் ஆப்ரேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டார் லாவண்யாவுக்கு. ஃபஸ்ட்டு ரொம்ப சிவியராக இருக்குது, கிரிட்டிக்கலாக இருக்குது, ஆப்ரேஷன் 2 நாள் மருந்து பார்ப்பேன், பெயின் குறையிலன்னா நீங்கள் சர்ஜன் தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. அந்த ஒரே பஞ்சமியில் அவளுக்கு நிறைய ரிசல்ட்டு, நிறையா தடவை என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. பஞ்சமி அம்மாவை நான் மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி சித்தர் ஐயாவையும் நான் மறக்க மாட்டேன். ஒரு பிரச்சனைக்கும் எனக்கு சால்வ் பண்ணிகிட்டே இருக்காரு. நன்றிம்மா. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் இந்த பஞ்சமியில் அத்தனை பேத்துக்கும் நடக்கணும். அதுவும் ஒரே பஞ்சமியில் ரிசல்ட், 2 3 பஞ்சமியில் ரிசல்ட்டுங்கிறதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த நன்மைகள் போய் சேரட்டும். வராகி அன்னை தான் நமக்கு இந்த பஞ்சமியில் மிராக்கிள் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, வராகமூர்த்தி சித்தரையாவும் அவங்க கூடவே சேர்ந்துக்கிறாங்க. நவமூலிகை கொடுக்குறவங்க பல பேரும் சொல்கிறது என்ன தெரியுங்களா, அவர் ஐயாவை எங்களை ஃபாலோ பண்ணுறாரு, நிறைய விஷயத்தில் எங்களை காப்பாற்றி விடுறாங்க, நிறைய விஷயத்தில் எங்களுக்கு சொல்கிறாங்க, முன்னாடியே இது நடக்க போகுதுங்கிறத சொல்கிறாங்க, நிறைய விஷயத்தில் அவர் இருக்காருங்கிறத உணர்த்திகிட்டே இருக்காங்கன்ற மாதிரி நிறைய சகோதரிகள் ஃபீல் பண்ணுறீங்க. அது உண்மைதான். பல பேர்த்துக்கும் பல வகையான அற்புதங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாருக்குமே போய் சேரட்டும் இந்த நன்மைகள். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி அதாவது பஞ்சமி நாளைக்கு எப்போ வருது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிக்சரில் பார்க்குறீங்களே, டைமிங் பார்த்துக்கோங்க. 6ஆம் தேதி காலையில் தேய்பிறை பஞ்சமி, 6ஆம் தேதி காலையில் 7:55க்கு தொடங்கி 7ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10:30 மணி வரைக்கும் இருக்குது. நாளைக்கு காலையில் தொடங்கி நாளைக்கு ஃபுல்லாக பஞ்சமி இருக்குது. 7ஆம் தேதி காலையில் 10:30 மணி வரைக்கும் பஞ்சமி இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது பஞ்சமியில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத விஷயம் நிறைவேறணும், நான் கோவிலுக்கு போகிறேன், இது எல்லாமே இந்த பஞ்சமி நேரத்தில் செய்யுங்க. பஞ்சமி நேரத்தில் செய்யும்போது நிறைய மகிமைகள், நினச்சி கூட பார்க்க முடியாத அற்புதங்கள் எல்லாத்துக்கும் நடந்துட்டுருக்கு. காரியசித்தி நேரமும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதோட டைமிங்ஸும் பாருங்கள் கொடுத்துருக்கேன். நாளைக்கு காலையிலே தான் காரியசித்தி நேரமும் தொடங்குது. 7:45க்கு தொடங்கி 8:45 வரை உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரங்க. நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையா அவர்களோட சித்தர்கள் குறிப்பு சொல்லப்பட்ட காரியசித்தி நேரம் இது. இந்த நேரங்கிறது பல பேர்த்தோட தலையெழுத்தே மாற்றிருக்கு. இதை ஃபாலோ பண்ணவங்க, இந்த நேரத்தை நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணவங்களுக்கு பல வருஷம் நடக்காத விஷயம்லாம் கூட நடந்திருக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு வராகி அன்னைக்கிட்ட உங்கள் விஷயத்த கேட்குறது மட்டும்தான். இப்போ இந்த வாட்டி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதாவது இந்த வெள்ளை வசம்புன்னு சொல்லுவாங்க. வசம்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வசம்பு கருப்பு நிறத்தில் இருந்திருக்கும்.
நீங்கள் பார்த்துருக்கிறது. ஆனால் வெள்ளை வசம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் கடையில் சொல்லி கேட்கும்போது வெள்ளை வசம்பு வேணும்னு சொல்லி கேளுங்க. வெள்ளை நிறத்தில் இருக்க வசம்பு தான் வேணும்னு சொல்லி கேட்கணும். சரிங்களா? இந்த பரிகாரத்துக்கு நம்மளோட சித்தரை அவங்க குறிப்பிலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, வெள்ளை வசம்பு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ளை வசம்பு ஒரு துண்டு நம்ம கையில் இருந்தாலே போதும். ஒரே ஒரு துண்டு. இதை வாங்கி வச்சு தான் நம்ம அந்த செய்ய வேண்டிய விஷயத்தையே செய்ய போகிறோம். என்ன செய்யணும்னா, இந்த வெள்ளை வசம்பு வாங்கி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற போட்டுக்கோங்க. நான் ஏன் இன்றைக்கே சொல்கிறேன்னா, நாளைக்கு காரிய சித்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யணும். இந்த பொருள் நீங்கள் வாங்கணும். அதனால் தான் இன்றைக்கே நான் சொல்கிறேன். வாங்கி ஒரு 5 நிமிஷமே தண்ணியில் நல்லா ஊற போட்டுக்கோங்க. நல்லா ஊற போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நல்லா ஊறினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இருக்கு இல்லைங்களா, மஞ்சள். அந்த மஞ்சளை வந்து அந்த வெள்ளை வசம்பு மேலே அப்படியே தொடச்சி விடணும். அப்படியே அழகாக தொடச்சி விட்டுருங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. லேசாக தொடச்சி விட்டாலே போதும். அப்ளை பண்ணிவிட்டு அந்த மஞ்சளுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், புனுகு. இந்த புனுகுங்கிறது நம்ம பூஜை அறையில் வச்சுருப்பாங்க. கோவில்களிலெல்லாம் வந்துட்டு தெய்வத்தை வந்துட்டு வசமாக்கறதுக்காக வேண்டி, தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக வேண்டி புனுகு வந்து பயன்படுத்துவாங்க. புனுகு மெயினாக பயன்படுத்துறதே அந்த தெய்வத்தை வசமாக்கறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. நல்ல வாசனை திரவியம் அது. அந்த புனுகு வாங்கி லேசாக அந்த வசம்பு மேலே தடவி விடணும். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னென்னா, அந்த வெள்ளை வசம்பை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதை தொடச்சி அது மேலே மஞ்சளை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த புணுகு லேசாக தொடச்சா போதும், லைட்டாக அந்த வாசம் அடித்தா போதும். அதை தொடச்சிக்கோங்க. அதுக்கு மேலே சந்தனம் குங்குமம் வச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதை ஒரு மஞ்சள் துணியில் அப்படியே சுற்றி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கணும். சரிங்களா? இதை சாதாரணமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சிட்டிங்கனாலே நல்ல பணம் காசு செல்வாக்குங்கிறது சூப்பராக கிடைக்கும். நீங்கள் பூஜையில் வைக்காதவங்க கூட நீங்கள் பணப்பெட்டியில் கூட வைக்கலாம். பணம் வைக்கிற இடத்துல, கல்லா பெட்டியில், இந்த மாதிரிலாம் வைக்கும் போது இந்த வெள்ளை வசம்பு நிறைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும். நிறைய வருமானத்தை பெருக்கும். வராத பணத்தை வர வைக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் அது மந்திரம் போட்ட மாதிரி வேலை செய்யும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், எனக்கு நிறைய விஷயத்த முயற்சி பண்ணி காரியசித்தி ஆகவே மாட்டேங்குது, அது நடக்கும்னு நினச்சிங்கன்னா, இந்த காரியசித்தி நேரத்தில் உங்கள் விஷயத்தை நீங்கள் எழுதி வைங்க. அதாவது என்ன நடக்கணுமோ, எது உங்களுக்கு வேணுமோ, அது நீங்கள் ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஒரு பேப்பரில், வெள்ளை பேப்பரில் எந்த கலர் பேனா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எழுதி வச்சுருங்க. எழுதி அந்த சின்ன பேப்பரை என்ன பண்ணுங்கள், எடுத்து அந்த வசம்பு மஞ்சள் துணியில் கட்டி வைங்கன்னு சொன்னல, அது கூட உங்கள் வேண்டுதல் பேப்பரையும் வச்சு கட்டி வைங்க. வசம்போடு சேர்த்து கட்டி வைங்க. இப்படி வந்து நீங்கள் வச்சுட்டிங்கனாலுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்தில் உங்களுக்கு விடை கொடுக்குமா இது. 48 மணி நேரத்தில் நீங்கள் எது நினச்சி பண்ணாலும் அதுக்கான ஒரு விடைங்கிறது உங்கள் காதில் கண்டிப்பாக கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த விஷயத்தை கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். வெள்ளை வசம்பு வந்து ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தமாக. அவங்களுக்கு வந்து தோல்வியே கிடையாது. நிறைய வகையில் வெற்றிகள் கிடைக்கும். நார்மலாகவே வசம்பு வந்து பூஜையில் வச்சுருக்கிறது நிறைய வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும். தெய்வீகத்தன்மை, தெய்வீகம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் குடிக்கொண்டிருக்கும். அவ்வளோ விசேஷத்தன்மை இருக்கிறது தான் அந்த வசம்பு. அதுலேயும் வெள்ளை வசம்பு நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் வெள்ளை வசம்பு ரொம்ப பவர்ஃபுல். பணத்துக்கெல்லாம் வெள்ளை வசம்பு அப்படியே அசால்ட்டாக வேலை செய்யும். அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் அதை பண்ணும். அதனால் இந்த வெள்ளை வசம்பை நான் சொன்ன அந்த காரிய நேரத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இந்த நேரத்தில், இந்த டைமில், இந்த நாளில் நம்ம செய்கிறது தான் பவர் காமிக்குங்கிற சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க பெரியவங்க. அதனால தான் சித்தர்கள் குறிப்பில் நாளைக்கு வர காரிய நேரத்தில் இந்த விஷயத்தெல்லாம் பயன்படுத்துங்க. நீங்கள் கேட்குறது ரொம்ப ஈஸியாக நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். நீங்கள் கேட்ட விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த பேப்பரை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி செஞ்சு வைக்கிற அந்த வசம்பு அப்படிங்கிறது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதே போல் தண்ணியில் போட்டு மஞ்சள் தடவி, புணுகு தடவி நீங்கள் சுவாமி ரூமில் வச்சுட்டிங்கனாலே போதும். அதோட பவர் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதே போல் ஏதாவது ஒரு விஷயம் வேணும் நடக்கும்னாலுமே நீங்கள் புதுசாக தண்ணியில் போட்டு மஞ்சள் தடவி, புணுகு தடவி வச்சுட்டு, சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் அந்த ரீசன் எழுதி வைங்க. இப்படி நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணும் போதெல்லாம் இப்படி செஞ்சுட்டு செய்யும்போது அந்த பவர் உங்களுக்கு அப்படியே நல்ல மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கேட்குற விஷயத்துக்கான அந்த பவர் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் நடக்கும். அதுவும் 48 மணி நேரத்தில் பவர் காமிக்கும். இந்த பஞ்சமி மிஸ் பண்ணாதீங்க. அவசியம் நான் சொன்ன விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ பேர் பிரச்சனையில் இருக்கீங்க இல்லையா, இந்த பஞ்சமி அசால்ட்டாக முடிச்சிடும். அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.